அனைவருக்கும் வணக்கங்க. திருப்பூர் சகோதரிகள் நேயர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம இந்த சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ இந்த திருப்பூர் சகோதரிகள் டீமே பாத்தீங்கன்னா பெண்கள் டீம். அப்போ பெண்களுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன். இத பாக்குற ஆண்கள் உங்களோட போன் நம்பர்ல 40ங்கிற நம்பர் வந்திருக்கான்னு முதல்ல செக் பண்ணுங்க, இருக்கான்னு பாத்துக்கோங்க. அது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இந்த 40 யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ அவங்களோட ஒய்ஃபுக்கு, அவங்களோட வீட்டம்மாக்கு இல்ல அவங்களோட மனைவிக்கு என்ன நடக்குது அப்படின்னா, ஒன்னா டெய்லியுமே ஏதாவது உடல்நல தொந்தரவு இருந்துட்டே இருக்கு. சரிங்களா? ஏதாவது தொந்தரவு இருந்துட்டே இருக்கு. ஒன்னா சளி இருக்கலாம், இல்ல ஏதாவது யூட்ரஸ் சம்பந்தமான ப்ராப்ளம் இருக்கலாம், இல்ல ஏதாவது பேக் பெயின் அந்த மாதிரி இருக்கலாம். ஓகேங்களா? இருந்துட்டே இருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? சப்போஸ் எனக்கு எதுவுமே இல்லைங்க, நான் நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன நடக்குதுன்னா, திடீர்னு சொல்லவே முடியாத நோய், அதாவது தீர்க்கவே முடியாத நோய் வந்துருது. தீர்க்கவே முடியாத நோய் இப்போ ஒரு சிலர் பாத்தீங்கன்னா, நான் கேட்கும் போதே, சார் உங்க மனைவிக்கு இந்த மாதிரி உடல்நல தொந்தரவு இருக்கா? ஆமாங்க மேடம், இருந்துச்சுங்க மேடம் அப்படிம்பாங்க. அப்புறம் ஒரு சிலரை கேட்டா, மேடம் இருந்துச்சு ஆனா அவங்க இப்ப இல்லைங்க மேடம் அப்படிங்கிறாங்க. அப்ப என்னன்னா, இந்த 40 நீங்க பயன்படுத்துறீங்கன்னா உங்க குடும்பத்துல கவலைகள் இருந்துட்டே இருக்கும். எப்படிங்க? கவலைகள் இருந்துட்டே இருக்கும். வருமானம் சம்பந்தமான கவலை இருக்கும், இதே நோய் சம்பந்தமான கவலையும் இருக்கும். சாரிங்க, நோய் சம்பந்தமான கவலையும் இருக்கும். இது 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கிளைண்ட பார்த்தங்க. அவங்க ஒய்ஃபுக்கு பாத்துட்டீங்கன்னா மென்டல் டிப்ரெஷன் ஆயிட்டாங்க. அவரோட போன் நம்பர்ல 40 இருக்கு. அது எப்படி வேணாலும் அவங்க கர்மாவுக்கு தகுந்த மாதிரி நோயை கொடுக்குது. இப்ப அவருதான் காலையில எந்திரிச்சு வீட்டு வேலைகள் எல்லாம் செஞ்சு சமைச்சு குழந்தைகளை எல்லாம் அனுப்பிட்டு இவரு போய் அவரோட வேலையை பாக்குறாரு. சரிங்களா? அதாவது ஒரு பெண் ஆண் இல்லைனாலும் கூட குடும்பத்தை நிர்வாகம் பண்ணிருவாங்க, குழந்தைகளை வளர்த்திருவாங்க. ஆனா ஒரு பெண் இல்லாம ஆண்னால முடியாதுங்க. வீட்டு வேலையும் பார்த்து குழந்தைகளையும் பார்த்து முடியாது. அப்போ இந்த 40ங்கிற நம்பர் என்ன பண்ணுதுன்னா, ஒரு ஆண் பயன்படுத்துறாருன்னா ஆணை ஒண்ணுமே பண்றது கிடையாது. அவங்கள வீட்டுல இருக்கிற பெண்களைத்தான் பாதிக்குது. அதனால நீங்க நீங்க பயன்படுத்துற நம்பர்ல, அது போன் நம்பரா இருக்கலாம், பாஸ்வேர்டா இருக்கலாம், இல்ல உங்களோட 40ங்கிற வயது நடந்தாலும் கூட பிரச்சனை வரும் உங்க வீட்டம்மாக்கு. எப்படிங்க? 40 வயசு நடக்குது, நீங்க இப்ப நான் சொல்றது கரெக்டா இருக்கான்னு பாருங்க. அந்த டைம் அவங்களுக்கு ஏதாவது கீழே விழுந்தாங்களா, அடிபட்டாங்களா, இல்ல ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சா பாருங்க. அப்ப அந்த வயதும் கூட அவங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுக்கும். அதனால உங்களோட பாஸ்வேர்ட்லயோ போன் நம்பர்லயோ வண்டி நம்பர்லயோ இந்த 40ங்கிற நம்பர் வருதான்னு பார்த்துட்டு அதை மாற்றம் தயவு செஞ்சு பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது ஒரு ரெக்வஸ்டா சொல்றேன். ஓகேங்களா? ஏன்னா இது தெரியாம எத்தனையோ பெண்கள் பாதிக்கப்பட்டுட்டாங்க, இறந்தும் இருக்காங்க. உண்மை உண்மை, என்னோட அனுபவத்தை தான் நான் சொல்றேன் நான். ஓகேங்களா? அதனால நீங்க தயவு செய்து உங்களோட நம்பர் மாத்திரம் எனத்தாக போகுது. இப்ப எல்லா பக்கம் கொடுத்துருக்கீங்கன்னா அந்த நம்பரை நீங்க என்ன பண்ணலாம், புது நம்பரை அதை மெயினா ஒரு ஆதார் கார்டுக்கு மட்டும் வச்சுட்டு மீதி இருக்கிற புதுசா வாங்குற நம்பர் எல்லாத்துக்கிட்டையும் பேச ஆரம்பிங்க. சரிங்களா? உங்களோட உங்க குடும்பத்துக்காகவும் உங்க வீட்டம்மாக்காகவும் தான் நான் பேசுறேன். மற்றபடி எனக்கு இதுல எந்த ஒரு உள்நோக்கமோ சுயநலமோ கிடையவே கிடையாது. ஏன்னா மக்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும். சரிங்களா? நல்லா இருந்தாங்க. ஏன்னா நிறைய பேர் நன்றி சொல்றவங்களே எனக்கு அதிகம். அந்த மாதிரி அப்ப என்னன்னா, என்னால முடிஞ்ச ஒரு புண்ணியத்தை பண்ணிட்டு போன்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால உங்க போன் நம்பர்ல இது 40 இருந்தால் தயவு செஞ்சு மாற்றம் பண்ணீங்கனாலே உங்க குடும்பத்துல இருக்கிற கவலைகள்லாம் தீர்ந்து சுபிட்சம் கிடைக்க ஆரம்பிச்சிரும். சரிங்களா? அதனால இந்த பதிவு எல்லாருமே இந்த பதிவு பாத்திர முடியுமானா எல்லாத்துனாலும் கிடைக்காது. பிராப்தம் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அப்பதான் அவங்க மாற்றம் பண்ணுவாங்க. நல்ல நேரம் இருந்தாதான் இந்த பதிவையே பார்ப்பாங்க. சரிங்களா? அதனால இத பார்த்து நீங்க மாற்றம் பண்ணிக்கோங்க. உங்க வாழ்க்கையில் எல்லா செல்வ வளமும் நிம்மதியும் சுபிட்சமும் உடல் ஆரோக்கியமும் சகல சம்பத்தும் சுபிச்சம் கிடைக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்னுடைய போன் நம்பர் 9742956480. சரிங்களா? அனைவருக்கும் நன்றி. எல்லாருமே நீங்க எனக்கு என்னன்னா, இந்த திருப்பூர் சகோதரிகள் சேனலுக்கு ஆதரவு கொடுக்கணும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்னங்க, லைக் பண்ணுங்க. கமெண்ட்ல யார் பயன்படுத்துறீங்களோ 40 நம்பர் பயன்படுத்திட்டு இருந்தீங்கன்னா அதுல போடுங்க. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச ஒரு அதாவது எனக்கு தெரிஞ்ச உங்க கேள்விகளுக்கு எனக்கு தெரிஞ்ச பதில கண்டிப்பா நான் உங்களுக்கு சொல்றேன்.
கடவுள் அதாவது காமாட்சி அம்மா நம்மளுக்கு எல்லாருக்கும் வழியை காமிக்கட்டும். அனைவருக்கும்